கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். அதற்காக ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் லாபம் என்ன? மனுபுத்திரன் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். இந்த 2 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இந்த 2 வசனத்துக்கு முன்பதாக நீங்க வாசிச்சு பார்த்தா இந்த இடத்துல பிரசங்கி நிறைய காலகட்டத்து குறித்து என்ன பண்ணியிருப்பார்னா பேசியிருப்பார். சாலமோன் பிரசங்கியில் என்ன எழுதுறாருன்னா காலத்தை பற்றி எழுதுகிறார். காலங்கள் யார் கரத்துல இருக்கிறது அப்படின்னா தேவனுடைய கரத்துல இருக்கிறது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, இந்த இடத்துல அவர் காலம் பத்தி பேசும் பொழுது காலத்திற்கும் வானிலைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கிலீஷ்ல போடும்போது சீசன் சொல்லுவாங்க. ஸோ சீசனுக்கும் வெதருக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எல்லாருக்குமே இந்த வேர்டை பயன்படுத்துறோம். சீசன், வெதர். வெதர் அப்படின்னா வானிலை. தமிழ்ல வானிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, வானிலை ஒண்ணுமே கிடையாது. வானிலைன்னா ஒரு நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் நீடித்திருக்க ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், வானிலை நமக்கு சென்னையில இருக்கும். நமக்கு 7 மாசமா என்ன பண்ணிதான் வெயில் தான் அடிக்குது. அப்பப்போ என்ன வருது, மழை வந்துட்டு போறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது பேர் என்னதுன்னா வெதர், வானிலை. ஆனா காலம் அப்படின்னா 3 மாதத்திற்கு மேல் என்ன பண்ணுதுன்னா அது நீடித்து கொண்டே இருக்கும். ஆக்சுவலா இப்ப மழை பெய்யணும், ஆனா சென்னை மக்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அதனால என்னன்னா வெயில் 7 மாத காலம் நீடித்து கொண்டே இருக்குது. ஸோ அது வானிலை. நம்முடைய காலகட்டத்திலையும் இங்க சாலமோன் பேசும்போது நிறைய காலங்களை குறித்து பேசுகிறார். இப்போ நீங்க இந்த 8 வசனத்தை படிச்சிருப்பீங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 8 வரைக்கும் உங்கள்கிட்ட பைபிள் அதை எடுத்து படிங்க. படிச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த காலகட்டத்துல இருக்கீங்க? அழுகிற காலமா, நகைக்கிற காலமா, அல்லது நடுகிற காலமா, அல்லது நட்டதை பிடுங்குற காலமா, சிநேகிக்கிற காலமா, பகைக்கிற காலமா? எந்த காலத்தில் நீங்க போய் கொண்டு இருக்கீங்க? அப்படி போய் கொண்டே இருந்தா நீங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க, காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு 9, 10 ஆகிய வசனத்தை அவர் என்ன பண்ணுகிறான்னா சொல்லுகிறார். ஸோ இதுக்கு முன்னாடி டைம் அப்படின்றத உலகம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பைபிள் அதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டைம் உலகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைம் இஸ் அ ரிசோர்ஸ் டு பி மேனேஜ்ட், இன்வெஸ்ட் அண்ட் மேக்சிமைஸ். நேரம் என்பது நிர்வகிக்கப்பட வேண்டிய, முதலீடு செய்யப்பட வேண்டிய மற்றும் அதிகபட்சமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு வளமாகும். ஸோ டைம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வளம். அது என்னதுன்னா ரிசோர்ஸ். அது எந்த அளவுக்கு ஒருத்தர் நல்லா பயன்படுத்துறாரோ அந்த அளவுக்கு அவன் முன்னேறுவான். ஸோ டைம் தான் எந்த அளவுக்கு யூஸ் பண்றான், அந்த டைம் தான் அந்த மனுஷனை என்ன பண்ணுது, உருவாக்குது, வடிவமைக்குது அப்படின்னு வாசிக்கிறோம். விச் இஸ் குட். ஆனா நம்ம ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டைம் மட்டுமே நமக்கு என்ன பண்ணலன்னா ஒரு மனிதனை உருவாக்கவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் இந்த டைமை பார்க்கும்போது டைம் யாருக்கு சொந்தமானதுன்னா தேவனுக்கு சொந்தமானது. அதனாலதான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் லாபம் என்ன? மனுபுத்திரன் பாடும்படும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்னதான் பண்ணாலும், நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும், ஆனா அந்த பிளானை விளைய செய்கிறது யாரு? தேவன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? தேவன். நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன வேணாலும் ஐடியா இருக்கலாம். என் குடும்பத்தை இந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், என்னோட பையனை இப்படி படிக்க வைக்கணும், நான் இப்படி வளரணும், எல்லா பிளானும் இருந்தாலும், என்னதான் காலத்தை நீங்க சரியாக பயன்படுத்தினாலும் சில காரியங்கள் அது தேவனுடைய கரத்துல இருந்தா வாய்க்க முடியும். இதுல மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, உங்களால நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஆனா அதன் மூலயமா வருகிற அவுட்கம், அதன் மூலயமா நீங்க செய்கிற வேலையில இருந்து வருகிற அவுட்கம்மை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அவுட்கம் யார் கையில இருக்குன்னா தேவன் கையில இருக்கு. இந்த அவுட்கம்னு சொல்றது விளைவுகள். நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. நீங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டீங்க. ஆனா தேவன் எப்பொழுதும் உங்களோட வாழ்க்கையில அந்த கடன் தீரணும் அப்படின்னு நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுடைய கடன் என்ன பண்ணா தீரும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா புரியுது அப்படின்னா, காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த காலை வேளையும் நீங்களும் ரொம்ப சிந்திச்சு கொண்டே இருப்பீங்க அப்படின்னா, நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, நான் என்ன பிரயாசப்பட்டாலும் தேவன் ஒரு காலத்தை முன்குறித்திருக்கிறா, அந்த காலத்துல எல்லாமே நடக்கும். அதுக்காக பாஸ்டர் அப்ப நாங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, சும்மாவே இருக்கணுமா, வேலை செய்யக்கூடாதா? அந்த கேள்வி இந்த இடத்துல தவறான கேள்வி. ஏன் அப்படின்னா,
2 பாட்டு இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யும் பொழுது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். வாழுகிறது நம்மளுடைய பொறுப்பு, வேலை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ஆனால் விலையை செய்கிறது அவருடைய பொறுப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாழுகிறது நம்முடைய பொறுப்பு, அந்த வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்கிறது நம்முடைய பொறுப்பு, அந்த வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ஆனால் விலையை செய்கிறது தேவனால் மட்டும்தான் முடியும். நான் டைமை கரெக்டா பயன்படுத்தி என் வாழ்க்கையில நான் என்ன வச்சுதான் என் வாழ்க்கையே இருக்கு, என்ன வச்சுதான் எல்லாமே இருக்கு அப்படின்னா உங்களோட டோட்டல் கணக்கே சம்மே தப்பு. உங்களை வைத்து ஒரு காரியம் இல்லை. நீங்க என்னதான் செய்தாலும் முடிவை ஆளுகை செய்கிறவர் தேவன். நான் தான் எல்லா இடத்துலயும் நீங்க தான். நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணும் உட்காராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யார் கையில இருக்குன்னா காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கு. அந்த காலத்தை சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது தேவனால் மட்டும்தான் முடியும். இப்பயும் நீங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க, நிறைய பிளான்ஸ் ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது எல்லாமே இருக்கிறது குட். ஆனா நான் பிளான் பண்ணா கரெக்டா நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலங்கள் உங்களுடைய கரத்தில் இல்லை. உங்களோட பிளானை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துருப்போம். அதனாலதான் அவர் நீதிமொழிகள் எழுதுகிறார், சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதுலயே நான் டிபெண்ட் பண்ணி நான் கரெக்டா பண்ணா, நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணா எல்லாம் நடந்துரும் அப்படின்னா அது தப்பான கணக்கு. இந்த காலை வேளையில உங்களை தேவன் இடத்துல அர்ப்பணிங்க. எந்த இடத்துல நீங்க இந்த நாள் ஃபுல்லா எடுத்து யோசிங்க, எந்த இடத்துல தேவனுக்கும் மேலாக நீங்க போய் என்னால எல்லாம் செய்ய முடியும், இந்த காரியம் என்னாலதான் முடியும் அப்படின்னு எந்த காரியத்தை நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? இது நான் பண்ணாதான் நடக்கும், இது தேவனெல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்பதான் இது நடக்கும் அப்படின்னா எந்த காரியத்தை யோசிச்சு ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் அவர் காலத்தில் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்க காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன், அதுக்காக நன்றி. நாங்கள் நிச்சயத்திருக்கிறோம், நன்கு அறிந்திருக்கிறோம் ஒரு காரியத்தை, என்னவென்றால் காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. நாங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் அதை விளைய செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் நீர் பாய்ச்சலாம், ஒரு செடியை நடலாம், ஆனால் விளைய செய்கிற தேவன் நீர். இதை நாங்கள் நன்கு அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. God bless you.